எனக்கு ஒரு பிளாக் காஃபி. உங்களுக்கு அதே சொல்லட்டுமா? எனக்கு பிளாக் காஃபி வேணாம். ஏங்க பிளாக் காஃபி அவ்வளவு மட்டமா நினைக்கிறீங்களா? சேச்சே, எந்த காலத்திலுமே நான் அதை மட்டமா நினைக்க மாட்டேன். வேண்டாம், நீ வேணா சாப்பிடு. அப்ப எனக்கும் வேண்டாம். ஓகே சார். இந்த படத்துக்கு போயிருக்க கூடாது, வேற ஏதாவது இங்கிலீஷ் படத்துக்கு போயிருக்கலாம்ல. அந்த படம் பார்த்ததுல இருந்து எனக்கு தலைவலி அதிகமானதா மிச்சம். நம்ம ஊர் படத்துல தான் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நடக்குது. லவ் பண்ணுவானா, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்ல. லவ்வரை மிஸ் பண்ணிட்டு ஷேப் பண்ணாம டல்லா மூஞ்ச வச்சுக்கிட்டு விரக்தியா பாத்துக்கிட்டு எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்காருங்க. இடியட்ஸ். லவ் பண்ணா தைரியமா கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாமா? இங்க ஏதாவது வாங்கிட்டு போலாமா? வெளியில போய் வாங்கிக்கலாமே. அப்படியா? நல்ல ஐடியா. போலாமா? ஒரு வகையில இந்த பேசு நமக்கு ரொம்ப இருக்கும்னா மாமனார் மாதிரி வச்சுக்கேன். என்னடா சொல்ற? அது இந்த போறாரு சிதம்பரம், இவர் பொண்ண நம்ம இலங்கை கொஞ்ச நாள் கரெக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தான். இப்ப அந்த பொண்ணு மெட்ராஸ்ல வேற ஒருத்தனை கட்டிட்டு செட்டில் ஆயிடுச்சு. அப்படி இருக்கு பாத்தியா நாடு. இந்த கதைகளுக்கு ஏற்ற மாதிரி புருஷனும் கூட வந்து சேர்ந்தானுங்களா. பார்த்து வரக்கூடாது. இருங்க நான் வரேன், மெதுவா வரேங்க. இதானே வீடு? சார் யாரு? ஐயோ, ரவி, லீலா, மீனாட்சி, இங்க வாங்க சீக்கிரம். ரவி, என்னப்பாச்சு? என்னாச்சு? யாருப்பா நீ? என்னாச்சு? சைக்கிள்ல வந்துட்டு இருந்தவரு என் வண்டி முன்னாடி வந்து விழுந்துட்டாருங்க. அதெல்லாம் இல்லம்மா, கீழே விழுந்ததும் தரையில இருந்த கல்லு போட்டு காயமாயி போச்சு. டாக்டர் ஊசி போட்டு கட்டு போட்டு விட்டுருக்காரு. ரவி, ரொம்ப வலிக்குதாடா? வலி தெரியாம இருக்குதாம ஊசி போட்டிருக்காரு, பயப்படாதீங்கம்மா. ஏன்பா கார்ல ஏறினா கண்ணு மணி தெரியாம ஓட்டுறீங்க, இப்படி ஆள் மேல ஏத்திருக்கியப்பா? அட சும்மா இருங்க சார், எங்களுக்கு கண்ணுல நல்லா தான் தெரியுது. அவருக்கு தான் நினைப்பு பூமி மேல இல்லாம என்னமோ நினைச்சிட்டு வந்து ஏன் கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாரு. மத்தவண்ணா அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருப்பான். நானா இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். என்ன போய் திட்டுறீங்களா சார்? மாமா, அவரை எதுக்கு திட்டுறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. போய் தூங்க சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஏதாவது மாத்திரை கித்திரை கொடுத்தாரா? மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு. மாத்திரை சீட்டு இந்த லீலா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரமா, இனிமேலாவது பார்த்து போங்க சார். ரவி, லீலா, குடிமா, பெட்ரூம்ல போய் படுக்க வைக்கும். மெதுவா பார்த்து, மெதுவா மெதுவா. டேய் ரவி, சூடா ஏதாவது சாப்பிடுறியா? இதை பார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வா.
நிம்மதியா இருந்தேன். என் நிம்மதியை சந்தோஷத்தையும் கெடுக்க வந்தியா? ஒருத்த பொண்டாட்டி ஒரு சந்தோஷமா தான் உங்களுக்கு பொறுக்காதே. மண்டையில அடிபட்டு பைத்தியம் இது பிடிச்சு போச்சா? நீ யாரு என்னன்னு தெரியாது. ரோட்ல போறவனை நிறுத்தி என் பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு போய. ஏய் ஏய் நில்டா. ஏய் ஏய் நில்டா. ஏறுடா. யார் மேல கை வச்சா? ஏய் ஏய் என்னடா நிச்சிட்டீங்க மனசுல? ஏய் ஒருத்த சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. விட மாட்டேன் உன்னை. நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்னங்க என்னாச்சு? ரவி என்னங்க என்னாச்சு? ரவி என்னங்க என்னப்பாச்சு? என்னாச்சு? என்னப்பா? ஏன் கத்துன? ஏதாவது கனவு கண்டியா? கத்தன்னா ஆமாங்க. என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்னப்பா ஒண்ணு இல்லைன்னு சாதாரணமா சொல்றேன். நல்லா தான் வீட்டை விட்டு போனேன். அப்புறம் தலையில காயத்தோட டிரைவர் கொண்டாந்து விட்டுட்டு போனான். இப்ப தூக்கத்துல கத்துற. என்னப்பா ஆச்சு? டேய் ரவி, நீ தலையில அடிபட்டு வந்தப்போ நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? என்னடா ஆச்சு? ரொம்ப வலிக்குதா? இப்ப எப்படிடா இருக்கு? டேய் ரவி, என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? சொல்லுப்பா. என்னங்க அத்தை சொல்றது உங்க காதுல கேட்கவே இல்லையா? ஏதாவது பேசுங்க. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் ஏங்க இப்படி இருக்கான்? என்னங்க ஒருவேளை தலையில அடிபட்டதுல ஏதாவது ஆயிருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா வேற என்னப்பா? முதல்ல எல்லாரும் கொஞ்சம் வெளியில போறீங்களா? புண்ணியமா போகும் உங்களுக்கு. பாத்தியாடி, பாத்தியா இவன் இப்படி அடிபட்டு கிடக்குறான்னு நம்ம எப்படி பதறி போயிருக்கிறோம். அவன் எப்படி பேசுறான் பாத்தியா? எப்படிப்பா இருக்க என்னன்னு நம்ம அக்கறையா விசாரிக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான். இவெல்லாம் திருந்தவே மாட்டான்டி. சரி விடு. நாமெல்லாம் இங்க இருக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா தொந்தரவா இருக்கு போல இருக்குங்க. பரவாயில்ல, அவன் ஏதோ குழப்பத்துல இருக்கான். அவன்கிட்ட கோவமா எதுவும் பேச வேண்டாம். போங்க போங்க. ஏங்க ரோட்ல போகும்போது பார்த்து போக கூடாதா? நீங்க கவனம் இல்லாம வந்து வண்டிக்கு எதிரில் விழுந்ததா அந்த டிரைவர் சொன்னார். அடிபடுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சைக்கிள் ஏதோ ஒரு குழப்பத்துல திரும்பினப்ப தோணுச்சு தப்பா திரும்புறோம், அடிபட போகுதுன்னு. ஆனா நிலைமையை சமாளிக்கணும்னு தோணல. அடிபட்ட அடுத்த நிமிஷமே செத்து போயிருந்தா கூட பரவாயில்லன்னு தோணுச்சு. அது நடக்கல. ஏங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்ன வேற எந்த மாதிரி பேச சொல்ற? என்னங்க சொல்றீங்க? நான் என்ன பேசினாலும் நான் என்ன கேட்டாலும் உன்னை குடும்பப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். நான் வேற என்ன பண்றது? காபி சாப்பிடுற செல்வம்? ஒண்ணு வேணாமா, இப்படி உட்காரு. என்னடா செல்வா, என்னடா இது? என்னமோ வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி கடை பரப்பி வச்சிருக்க. எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தான் பாட்டி. நீ இருக்கேங்கிற தைரியத்துல நிறைய வாங்கி வந்துட்டேன். பூந்து விளையாடு. அப்படியா? எடுத்துக்கமா. நிர்மலா சாப்பிடு.
செல்வா, என்னடா இது கலர் கலரா இருக்குது? இது வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. இப்பதான்டா இதெல்லாம் நான் பாக்குறேன். ஏன் கேள்வி, இந்த பீஸா சாண்ட்விச்லாம் நீ பார்த்ததே இல்லையா? இல்லடி, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீ பாத்தியா? இந்த பேர்கள் எல்லாம் ஒரு டைப்பாவே இருக்குதே. உனக்கு இதெல்லாம் புதுசா தான் இருக்கும். ஆனா என் வீட்டுக்காரோட வெளியே போகும்போது சர்வ சாதாரணமா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஒரு தடவை வீட்டுக்கு கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆ, அப்படியா? உனக்கும் இன்னும் சில பேருக்கும் புதுசா ஒரு பணக்காரிய பார்த்த பவுஸ். அதான் இப்படி உளறி கொட்டுறீங்க. என்னவோ காணாத கண்ட மாதிரி. ஏண்டி நிர்மலா, என்னடி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு இங்க யாராவது எதிரியா என்ன? வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டின்னு வந்துட்டாங்கன்னா அதுக்குண்டான மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நீயும் ஆள் மாறிட்டமா? எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்ல சட்டம் பேசுற ஆள் என்னன்னா இப்ப பொட்டி பாம்பு மாதிரி பொண்டாட்டி பின்னால ஓடுறாரு. உம்முன்னா நீ 7 ஊருக்கு சத்தம் போடுற ஆளு இப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணி நீ அடக்கி வசிக்கிறியா? வந்த உடனே மந்திரம் போட்டாளா இல்ல மையதான் வச்சு மயக்கிட்டாளா? நிர்மலா, வார்த்தை அளந்து பேசு. நீ மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் மத்தவங்களும் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. மரியாதையா பேசு, மரியாதையை காப்பாத்துக்க. இவன் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு, நம்மளே நம்பி வந்திருக்கா. இவளை பத்தி தப்பா பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இப்பெல்லாம் லா பாயிண்ட் மாதிரி பேசு. உன் பொண்டாட்டி பத்தி சொன்ன ஒரு வார்த்தை உன்னால பொறுத்துக்க முடியலல்ல? நேத்து கல்யாணம் முடிச்சவள பேசுறதுக்கே உனக்கு சுருன்னு வருது. என் புருஷனை நீ என்னென்ன பேச்சு பேசிருக்க? வாய்க்கு வாய் மடக்கி பேசுறது, கிண்டல் பண்ணி பேசுறது, அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏய், சீ, லூசு மாதிரி பேசாத. சந்தோஷம் நானும் அடிக்கடி பேசிக்குவோம், முட்டிக்குவோம், விவாதம் பண்ணிக்குவோம். ஏன் அவர் கூட தான் நக்கல் பண்ணிருக்காரு, நானும் பதிலுக்கு பேசிருக்கேன். அதை இதிகமா முடிச்சு போடுவாங்க. என்ன பேசுற நிர்மலா? இந்த பாரு, நான் பேசின பேச்சால ஒரு நாள் கூட சந்தோஷ் வருத்தப்பட்டதோ வேதனைப்பட்டதோ கிடையாது. பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அவர் இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புனது நீங்களாம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்க. செல்வம், என்னடா பழக்கம் இது? அவன் நம்ம தங்கச்சி. அப்படியே ஏதாவது தப்பா பேசினா கூட நம்ம தான் பொறுத்து போனோமே தவிர இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதான் என்னமா? இல்லண்ணே, நீங்க சொல்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டே இருந்தேன்னா அம்மாவும் நிர்மலாவும் அடிக்கிற கூத்துல அன்னிக்கான கதிதான் அருந்ததிக்கும் நாளைக்கு. சாரிண்ணே, என்னால அதை அனுமதிக்க முடியாது. டேய், என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சம்மந்தம் இல்லாம தெளிவா சம்பந்தத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பண்ணி தொலைங்க. ஏண்டா செல்வா, என்னடா இது? சாதாரண ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெருசாகிட்டியே. இதெல்லாம் நல்லா இருக்குது. நிர்மலா, ஒரு நிமிஷம். என்ன சாரி கேட்க போறியா? அதெல்லாம் இல்ல, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், கொஞ்சம் வெளியே இருங்க. ப்ளீஸ். ஏன் அழுகுற? என்னடி? என்னாச்சு? ஏன் அழற? உன் மருமக என்ன வெளியில போன்னு சொல்லிட்டாமா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நான் போறேன். இப்படி எங்கேயாவது போய் தொலைறேன். என்ன நிர்மலா? என்ன நிர்மலா அது? சின்ன பொண்ணு மாதிரி. டேய், என்னடா நடிச்சிட்டு இருக்க உன் பொண்டாட்டி? நான் பெத்த மகளை வீட்டை விட்டு போன்னு சொன்னா அவ எங்கடா போவா? மா, போருமா, தலையை வலிக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? டேய், எப்படிடா முடியும்? என் பொண்ணை வெளியில போன்னு சொல்லிருக்கானா? எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும் உன் பொண்டாட்டிக்கு? உன் தங்கச்சி எங்கடா போவா? அவளை கட்டினவன் தான் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். அவ இங்க தானடா இருக்கணும். போன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? போய் முதல்ல உன் பொண்டாட்டி என்னன்னு கேளுடா. இத பாருமா, இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன வற்புறுத்தினீங்க, என் பேச்ச கேட்கல. இப்ப போய் என் பொண்டாட்டிகள்னா அதெல்லாம் என்னால முடியாதுமா. என்னடா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மெதப்பிடி மெதப்பு. அடி அறிவு கட்டவன, நீ ஏண்டி இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்கிற? இவளுங்களுக்கு எல்லாம் தாங்கறதுக்கு புருஷனுங்க இருக்கானுங்க. உனக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால உன்னை இங்க இருக்கிற சிரிக்கிங்க எல்லாம் மட்டமா தாண்டி நினைப்பாளுங்க. ராசா,
கொஞ்சம் பேச குறைச்சுக்கம்மா. எதுக்கு இப்படி கொஞ்சி தள்ளுற? நீ பேசுறது நல்லாவா இருக்குது? உடம்புக்கு ஏதாவது வந்து தொலைய போகுதுடி. எல்லாம் வந்து தொலையட்டும். இந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து மட்டும் என்னத்தை சாதிக்க போற? செத்தும் தொலைற. தள்ளுடா. என்னடா கண்ணா? என்னங்க இது? உங்க அம்மாவும் தங்கச்சியும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க? வீடா இருந்தது அவங்க குணம் அவ்வளவுதான். என்னமோ பேசிட்டு போறாங்க. நாமளும் பதிலுக்கு பேசி பெருசுப்படுத்த வேண்டாமே. பெருசுப்படுத்துறவங்களுக்காக பேசலீங்க. நீங்களே பாருங்க, நான் எதுவும் பேசல. நான் சும்மா தான் இருந்தேன். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. கற்பனை பண்ணி பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல. உங்க தங்கச்சி கிட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், கொஞ்சம் வெளியே இருங்கன்னு மரியாதையா சொன்னேன். அதுக்கு உங்க தங்கச்சி பெருசா டிராமா பண்றாங்க. சரி, உங்க சிஸ்டர் பண்றதுதான் டிராமானா உங்க அம்மா அதுக்கு மேல கூப்பாடு போடுறாங்க. யார பத்தி என்ன வார்த்தை விடணும்னு தெரியாம முட்டாள்தனமா பேசுறாங்க. கொஞ்சம் கூட தராதரம் தெரியாம. அருந்ததி, பேசுற வார்த்தையை பார்த்து பேசு. இத பார், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மான்னு இல்ல, யார் உன்னை பத்தி தப்பா பேசினாலும் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை யாராவது அவமானப்படுத்தினா நான் நிச்சயம் கேட்பேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா அதே சமயம் எங்க அம்மா வயசுல பெரியவங்க, இந்த வீட்டுக்கு பெரியவங்க. அவங்கள பத்தி இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி நீ பேசுறதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். புரியுதா? வார்த்தையை பேசும்போது அளவா பேசு. இன்னொரு தடவை சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன போஸ் என்ன அதே மாதிரி துணி கிடைச்சதா? இல்லைண்ணே, கடைக்கடையா ஏறி இருந்ததுதான் மிச்சம். என்ன போட்டு படுத்தது எவ்வளவு படுத்ததோ பாப்பா. ஏன்னா இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்க? அண்ணே, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எப்படா பிரச்சனை வரும் இவனை போட்டு பார்த்தலாம் பார்த்தாரு. இப்போ பார்த்தீங்களா, பிரச்சனை வந்துருச்சு. சும்மா விட்டு வரா. என்ன பிரச்சனை பண்ண போறாரோ தெரியல. என்னென்ன பண்ணிடுவாரு? வீடே 2000, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தொண்டை தண்ணிக்கலையே கத்துவாரு. கடைசி அந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் தெரியுமா? நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைகளை தீபாவளி பூத்தினு போறது போஸுக்கு பிடிக்கல, அதான் அப்படி சரியா பண்ணிட்டான்னு சொல்லுவாரு. எல்லாம் என் நேரம் தலை விரிச்சு ஆடுது. நம்ம என்ன பண்றது? வேற வழி இல்ல, உண்மையை ஒத்துப்போம். துணியில ஆயில் கொட்டிருச்சுன்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணிடுவாரு? இது ஒரு சின்ன பிரச்சனை தானே. அண்ணே, உங்களுக்கும் எனக்கும் இது சின்ன பிரச்சனை. நான் என்னமோ ஆயில கை வைக்க போக அது அவர் துணியில தவறி கொட்ட நம்ம வேணா சின்ன பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கலாம். அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாரு. ஆனா என் நேரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாத, ரொம்ப நல்ல நேரம். அண்ணே, பிரச்சனை வெளியூர்ல இருந்தாலும் டவுன் பஸ் பிடிச்சி என்னை தேடி வரும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு கோவி எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காப்ல. இதை எப்படியாச்சும் பிடிச்சி பொழைச்சிக்கலாம், வாழ்க்கையில முன்னேறலாம்னு ஆசைப்பட்டேன். இப்போ தோத்து போயிடுவோமோன்னு பயமா இருக்கு.